நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நேர்களே, நண்பர்களே அனைவரையும் நம்முடைய விவாதம் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய விவாதம் நிகழ்ச்சியில் கடந்த புதன்கிழமை ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஃப்ளாஷ் நியூஸாகவே நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு நம்முடைய ஆவின் வைத்தியநாதன் அவர் சொல்லிட்டு போனார். என்ன அப்படின்னா, திங்கக்கிழமை அதை மன்னிக்கணும், வெள்ளிக்கிழமை 12 மணிக்குள்ளே ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைவார், இதுக்கு நிச்சயமாக நடக்கும் என்கின்ற ஒரு ஆருடத்தை சொல்லி சென்றார். அது இன்றைக்கு பலித்திருக்கிறது. அவரும் இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருவார் என நம்புகிறோம். இன்றைய நாள் பெரிய பிரேக்கிங்காக ஒவ்வொரு மணி நேரத்திலும் பல பிரேக்கிங்கை இன்றைக்கி சந்தித்துக்கிறது. வெள்ளிக்கிழமை, இன்றைக்கு 27 பிப்ரவரி மாதம். ஸோ காலையில் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், மரியாதைக்குரிய இன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோடு அறிவாலயத்தில் இணைந்து அதிமுக திமுகவை தன்னை தாய் கழகத்தோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அதுக்கடுத்தபடியாக அது முடிஞ்ச உடனே டெல்லியில் மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியாவை பல மாதங்கள் சிறையில் வைத்தது செல்லாது என்று சொல்லி அவர்களை உடனடியாக விடுதலை செய்தது. அதற்கடுத்தபடியாக இன்று மாலை கோவையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் மிக காட்டமாக பிஜேபி விமர்சனம் செய்திருக்கிறார். குறிப்பாக மோடியா லேடியா கேட்ட என்கின்ற அந்த ஒரு எதிர் மனப்பான்மையில் இருந்த ஜெயலலிதா அவர்களை புகழாரம் சுட்டுகிறார் மோடி அவர்கள். ஆக பசுத்தோல் பொறுத்த புலியாக அவங்க தமிழகத்தில் வர பார்க்குறாங்க. இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் அது டெல்லிக்கும் தான் போட்டி என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, திமுகவில் இணைந்த அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். திமுகவில் ஓபிஎஸ் வரவு நல்வரவாகட்டும், முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பதிவு. அதிமுகவை அழிவு பாதைக்கு அழைத்து செல்கிறார் இபிஎஸ், ஓபிஎஸ் காட்டம். தேர்தல் காலத்தில் முகாம்கள் மாறுவது வாடிக்கைதான், முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார். ஓ பன்னீர்செல்வம் மிகப்பெரிய பச்சோந்தி, அதிமுக ஐடி விங் விமர்சனம். முதல்வர் ஸ்டாலின் அதிரடி ஆட்டமும் அதிர்ச்சியில் எதிர்க்கட்சிகளும் என்கின்ற அடிப்படையில் இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சி பயணிக்கிறது. நிகழ்ச்சியினுடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கிறோம். முதலாவது இணையமொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் தூத்துக்குடியிலிருந்து மரியாதைக்குரிய தூத்துக்குடி செல்வம் அரசியல் விமர்சகர் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ரஜினி அவர்கள் இணைகிறார். வணக்கம் ரஜினி சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கனில் மூத்த பத்திரிகையாளரும் அதிமுக ஆதரவாளருமான மரியாதைக்குரிய திரு கோவிந்தராஜன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் கோவிந்தராஜன் சார். வணக்கம். கோவிந்தராஜன் சார், உங்களிடம் தான் நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். அதாவது இன்றைக்கு சசிகலா மரியாதைக்குரிய முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கு ஒரு விதையை இன்ஸ்டாவில் போட்டிருக்கிறாங்க, அது எக்ஸில் போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு முடிவை ஓபிஎஸ் எடுத்தது மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டம். ஒன்று, அவரை போக வச்சது நான் தான் அதிமுகவுன்னு நினச்சிட்டு இருக்கிறவர், அதாவது இபிஎஸ்ஸை பேர் சொல்லாமல். ஸோ அவர்னால தான் இந்த நெருக்கடி காரணமாக தான் அந்த முகாமுக்குள்ளே போயிருக்கிறாரு. ஸோ அது ஒரு விஷயத்தை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைமை பண்பு அதிமுகவில் இல்லை. அம்மாவுக்கு அப்புறம் முன்னாடி மரியாதைக்குரிய எம்ஜிஆருக்கு அந்த சிச்சுவேஷன்லையும் ஒரு ஆளுமை உள்ள அரவணைத்து போகக்கூடிய தலைவர்கள் இருந்தாங்க, இப்போ இல்லை. அதனால தான் நாங்கள் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கருத்து. வணக்கம். அதாவது பலாப்பழம் நழுவி பாதாள சாக்கடையில போய் ஊந்துச்சு. புது பழம். பலாப்பழம் நழுவி பாதாள சாக்கடையில போய் ஊந்துச்சான். பலாப்பழம் யாருன்னு புரிஞ்சுக்க, பாதாள சாக்கடையில போய் ஊந்துச்சான். அப்படிதான் பாக்குறாங்க மக்கள் எல்லாம். ஐயா முதல்வர் ஐயா ஓபிஎஸ் கொண்டு வருவாருன்னாங்க. எல்லாரும் ஓபிஎஸ் என்ன நினைச்சாங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. சரி. ஆனா இவரு இந்த ஓபிஎஸ் கொண்டு வர்றாருன்னு மக்கள் எதிர்பார்க்கல. எல்லாரும் இவர் என்ன சொல்லியிருந்தாங்க, அவருடைய வாக்குறுதியில முதல்வர் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம்னாங்க. ஓபிஎஸ் கொண்டு வருவார்னு மக்கள் நினைச்சாங்க. ஆனா இந்த ஓபிஎஸ் கொண்டு வருவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, விநாச காலே விபரீத புத்தி. யாருக்கு? ஓபிஎஸ் அவர்களுக்கு. ஆனா சசிகலா இபிஎஸ் தானே சொல்றாங்க. இதெல்லாம் இவ்வளவு நல்லா இருந்தது பிரிச்சு விட்டதுக்கே இவர் தான். அதெல்லாம் எதுக்கு பண்ண முடியாது. இன்னொன்னு பிரேக்கிங் நியூஸ் நீங்க சொல்லிருந்தீங்க. இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் இப்ப நான் சொல்றேன். ஓபிஎஸ் ஓட பயணித்த திரு வெல்லமண்டி நடராஜன் சற்று நேரத்துக்கு முன்பு இபிஎஸ் தாய் கழகம் இதுதான்
அவர் இபிஎஸ் ஓட பார்த்து அதிமுக தாய் கழகத்தில் இணைந்திருக்கிறார். ஒற்றை தலைமை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் வெளியேறினாரு, ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிச்சாரு. இப்ப இன்னைக்கு அவர் போய் இணைஞ்சிருக்கிறாரு. அதை நீங்க சொல்ல மாட்டேன்றீங்களே. அவரும் அதை சொல்ல, அதுவும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான். அதை சொல்லவில்லை நீங்க. வெல்லமண்டி நடராஜன் 3 முறை முதலமைச்சரா இருந்தா நம்ம சொல்லலாம், இவர் 3 முறை முதலமைச்சரா இருந்தா. அதாவது உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறீங்க, தேவையில்லாத ஒதுக்கிடுறீங்க. இதுக்கு வரேன். அதாவது ஓபிஎஸ் அவர்கள் ஆர்பி உதயகுமார் சொன்ன இப்ப வந்து சேர்ந்திருக்கிறாங்களே, அவருக்கு என்ன பதவி, தூக்கி முதல்வர் பதவியை கொடுத்துருவாங்களா, துணை முதல்வர் பதவியை கொடுப்பாங்களா, என்னத்த கொடுக்க போறாங்க? இவரு தன்னுடைய சுய லாபத்துக்கோசம் தான் கட்சியில சேர்ந்து, அவருக்கு ஒரு சீட் போடி நாயக்கனூர்ல ஒரு சீட் கொடுக்க போறதாக பேச்சு அடிப்படுது. சரி, பாவம் இவ்வளவு நாள ஃபார்ம் ஏ பி ஃபார்ம் எல்லாம் கையெழுத்து போட்டிருந்த ஒரு மனுஷன், அதுதான் புடிங்கிட்டீங்களா? அந்த பவரை புடிங்கிட்டீங்களா? அந்த பவருக்கு கொண்டு வந்தா ஜெயலலிதா அவர் அம்மா 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 மூச்சுக்கு 300 தடவை அம்மா அம்மான்னு சொல்லியிருந்தார். அம்மாவால் எதிர்த்து திமுக தீய சக்தி என்று எதிர்க்கக்கூடிய அந்த கட்சியில இன்னைக்கு போய் சரணாகதியா இருக்காரு. அதுதான் விநாசகாலே விபரீத புத்தி. அவருக்கு வயசாயிடுச்சு. அதனால வயசானா இது போல சில இதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த வயது முதிர்ச்சி அடைந்தாலே அந்த வயது முதிர்ச்சி காரணமாக சில இதெல்லாம் அது வரும்பாங்க. அந்த இதெல்லாம் பண்ணி இது பண்ணிருக்காரு, துரோகம் செய்திருக்கிறார் கட்சிக்கு. அவர் வந்து இது மக்கள் யாரும் இதை வந்து ஏத்துக்கவே இல்லை. இவருடைய இந்த இதை வந்து அவருக்கு ஒரு சீட்டு ஒண்ணுக்கும் போயிருக்காரு. பல இதெல்லாம் எடுத்து காட்டி சொல்லலாம். அவர் வந்து எப்போத்துல இருந்தே திமுகவுடைய கள்ள உறவு வைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அண்டையில இருந்து சொல்லியிருக்கிறாங்க கள்ள உறவு வைத்திருக்கிறார். 2019 இருந்தே கள்ள உறவு வைத்திருக்கிறார். அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்து இந்த இடத்துல நான் முரண்படுறேன். இப்ப வந்து அவர் ஒரு கோரிக்கையை முன்வைக்க போறாரு, அதனால வந்து நீங்க வந்து கள்ள உறவுன்னு சொல்றீங்க. இதே இபிஎஸ் அவர்கள் இப்ப முதலமைச்சராக இருக்கும்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்திற்கு கோரிக்கை வைக்கிறதுக்கு நேரடியாகவே போய் சந்திச்சாங்களே, ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இன்றைய பொதுச்செயலர் துரைமுருகன், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிலாம் சந்திச்சாங்க. அப்போ திமுகவோட நீங்க கள்ளவரம் வச்சிருக்கீங்க. சந்திக்கல, அது பொது வழியில எல்லாருக்கும் சந்திப்பு நடந்திருக்குது. அவருக்கு அந்த நினைவிடத்துக்கு இடம் கொடுக்கணும் போய் பார்த்தாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அவர் அன்றைக்கு இடத்துக்கு இது பண்ண உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது, இடம் கொடுங்கன்னு சொல்லி. அது கேஸை வித்ட்ரால் பண்ணனால உத்தரவு கொடுத்திருக்கு. அதாவது நீ டிஎம்கே போட்ட கேஸை வாபஸ் வாங்குறாங்க, அவங்களுக்கு இடம் ஒதுக்குறாங்க அப்படின்னு. அது உயர்நீதிமன்றம் அந்த இது. அப்போ இத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி தானே இருக்கு. இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரீகம் தாங்க இது வந்து. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து மேயரா இருக்கிறப்ப ஜெயலலிதாவை போய் பார்த்தாரு. அப்ப என்னதுக்கு அது கள்ள வரவா? அது கள்ள வரவா? நீங்க இப்ப எடப்பாடி இவங்க எல்லாம் போய் பார்த்தது இல்ல சார். அவங்க எல்லாம் பண்ணும்போது நல்ல விஷயம். ஒரு அரசியல் நாகரீகத்துல அவர் முதல்வர் பதவியில இருக்கிறாரு. இவங்க கலைஞர் அவரை அடக்கம் செய்யணும் இடத்தை கேட்கறாங்க. அந்த இடத்தை கேட்கணும் அபிஷியலா பெட்டிஷன் கொடுக்கப்ப முதல்வர் தான் இது முடிவு எடுக்கணும். இவங்க போய் கேட்கறாங்க. அது என்ன கள்ள உறவு இருக்குது? அது நல்ல, அதாவது ஓப்பனா எல்லாருக்கும் தெரியுது தானே கள்ள உறவுனா என்ன. யாருக்கும் தெரியாத இது போல வேலை. சரி, ஓபிஎஸ் யாருக்கும் தெரியாம போய் திமுக முதலமைச்சர் சந்திச்சாங்களா? ஏங்க இல்ல அவர் சந்திக்கிறலாம் ஃபிளாஷ் நியூஸா வந்துச்சு. ஏங்க அடையார் வாக்கிங் போகும்போது காலையில ஃபிளாஷ் நியூஸ் வருது. அதுக்கப்புறம் ஈவினிங் போய் சந்திக்கிறப்போ பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு. அவர் எப்பப்பெல்லாம் முதலமைச்சர் பாக்குறாரு வெளியே வருது. அவர் ஓப்பனா நான் ஆரம்பத்துல இருந்து அவர் என்ன பண்ண, நான் மரியாதை நிமித்தமா சந்தித்தேன். இதெல்லாம் திமுக சேரணும்னு ஒரு ஹிடன் அஜெண்டாவோட தான் எல்லாம் காய் நடத்திட்டு இருக்காது. இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கல. இது வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்ப அவருடைய மகன் ஜெயிக்கிறார். அந்த நாடாளுமன்ற அந்த தொகுதியை உள்ளடக்கிய ஆண்டிப்பட்டி பெரியகுளம் இந்த இடத்துல மாத்திரம் தோல்வி அடையுது. ஏன்? திமுக மறைமுகமா உதவி செய்யறாரு. என் பையன் மாத்திரம் ஜெயிக்கணும், அந்த கட்சி ஜெயிக்க கூடாது அப்படின்னு அப்ப மறைமுகம் அப்போதுல இருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். திமுகவுக்கு தன்னுடைய விசுவாசத்தை காமிச்சார். இதெல்லாம் தான் வந்து எந்த தொண்டர்களும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன். மரியாதைக்குரிய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஐயா இபிஎஸ் அவர்கள் இருக்கக்கூடிய வார்டில் அதிமுக கவுன்சிலர் ஜெயிக்கல, அங்க திமுக கவுன்சிலர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போ விட்டு கொடுத்துட்டாரா இபிஎஸ்? ஒரு கவுன்சிலரை விட்டு கொடுத்துட்டாரா? ஏங்க நீங்க உடனே அதுக்கு போயிட்டு இது பண்ண கவுன்சிலர் இதெல்லாம் இல்ல சார், அது எம்பி, நான் இது கவுன்சிலர் கேக்குறேன். அவருடைய வார்டுலயே ஏடிஎம்கே ஜெயிக்கல, அப்ப இபிஎஸ் விட்டு கொடுத்துட்டாரா? ஏங்க அவருடைய தொகுதியில் அவர் ஜெயிக்கிறாருல, அந்த சார் அவருடைய வார்டுல ஒரு முதலமைச்சர் வார்டுல ஒரு ஒப்பீடு வந்து
கரெக்டான ஒப்பீடா இருக்கணும். நான் சொல்றது நாடாளுமன்ற தேர்தல்ல இந்த பெரிய குளம் இந்த 2 தொகுதியை சொல்லி அது இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துறது, அது இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துறது, இது மாநில தேர்தல் ஆணையம் சார். ஒரு தெருவில் இருக்கிறவங்க அதை வந்து ஒப்பீடு கிடையாதுங்க. அப்படி சொல்ல முடியாது சார். இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இல்ல நீங்க விவாத அதாவது இல்ல ஒரு முன்னாள் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருக்கக்கூடிய அவருடைய வார்டுல அதிமுக கவுன்சிலர் வெற்றி பெறல, அப்ப மறைமுகமா டிஎம்கே சப்போர்ட் பண்ணிட்டாரா? இல்ல இதான் கேள்வி. இல்ல நீங்க வந்து விதண்டாவாதமா பண்றீங்க. இது வந்து வாதம் கிடையாது. இது வாதம் இல்ல, இது விதண்டாவாதம். இல்ல சார். இல்ல சார், இல்ல ஒரு கவுன்சிலரை விட்டு கொடுத்தாரா நான் கேக்குறேன். நீங்க நடுநிலையா இருங்க. இல்ல நான் உங்ககிட்ட வரும்போது அப்படியே நான் கேள்வி வைக்க முடியும். இல்ல சார், இல்ல நீங்க இது விதண்டாவாதமா. இல்ல சார், இல்ல நான் உங்ககிட்ட வரும்போது அப்படியே நான் கேள்வி வைக்க முடியும். என்னால பதில் சொல்ல முடியாது. இது விதண்டாவாதமா கேட்டா நான் பதில் சொல்ல விரும்பல சார். சரி, நான் பாஸ் பண்ணி நீங்க கடந்து போலாம். ரைட், ஓகே. அடுத்து நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரஜினி. சொல்லுங்க ரஜினி, இன்னைக்கு வந்து அறிவாலயம் மீண்டும் வந்து ஒரு பூமராங் அப்படின்னு கூட சொல்லலாம். போன வாரத்தில் ஒரு பிரேக்கிங், தேமுதிக வந்து இணைந்தது. இந்த வாரத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் இன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களோடு ஒரு நட்புணர்வோடு ரொம்ப க்ளோஸாக இன்னைக்கு வந்து அந்த விஷுவல் பார்க்கும்போதே ஆல்ரெடி பிளான்டோ அப்படின்னு வந்து நினைக்க தோணுது. ஏன்னா அப்படின்னா வந்து அவர் கை கொடுக்கும்போது முதல்வர் அவர்கள் தன் இருக்கைக்கு பக்கத்தில் அழைத்து செல்கிறார். அதை தான் வெளியே வந்து சொல்கிறாரு, ஒரு தலைமையை வந்து அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பாங்கு இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வெயிட் ஏத்திக்கிட்டே போறீங்களே, உங்க பஸ் தாங்குமா? அதாவது ஒரு தாய் கிட்ட பிரிஞ்சு போன குழந்தைகள் வந்து பிரிஞ்சு போயிட்டு இந்த தாயை தான் விட்டு வந்தோம், நமக்கு தாயே இவங்க தான் சொல்லிட்டு திரும்பி வர்றப்போ அதெல்லாம் ரெக்ரெட் பண்ணிட்டு திரும்பி வந்து சேருமா. அந்த மாதிரி 1972 அதிமுக வந்து திமுக இருந்து பிரிஞ்சு போச்சு. 1973 ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அதிமுகவில் தொடங்குகிறார். அதாவது சொல்ல போனா இபிஎஸ்ஏ ஓபிஎஸ் விட ஜூனியர் தான். அவர் 1974 தான் அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்றார், பொலிட்டிக்கல் கெரியரை. அதனால ஓபிஎஸ் வந்து ரொம்ப சீனியர். அதனால நீங்க வெயிட் ஏறிட்டு போதா இந்த கேள்வியை நான் எப்படி பாக்குறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் பஸ்ல திமுக வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ஒன்னு நான் கிளாரிஃபை பண்றேன். அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணியாக வரவில்லை, அவர் தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டுள்ளார். இணைத்துக் கொண்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்கிற போது சொல்லுகிறார், நான் திமுக தொண்டனாக பயணிக்க போகிறேன். உங்களை மாதிரி வந்து டிடிவி தினகரனை கூட்டணியில சேர்த்த உடனே எனக்கு வந்து அமைச்சர் ஆகணும்னு ஆசையை, அதை என் கூட இருக்கிறவங்க மினிஸ்டர் ஆகணும் அப்படி எல்லாம் சொல்றவர்களுக்கு மத்தியில் நான் திமுகவின் தொண்டனாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு எங்களிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறார் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவரை வந்து சேர்ந்ததை உங்களால ஏத்துக்க முடியல, சகிச்சிக்க முடியலன்றதுனால நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம், அது மக்கள் கிட்ட எடுபடாது. அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இந்த நேரலை வாயிலாக அவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு செய்தி தொடர்பாளர் என்ற முறையில் அவரை வருக 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 என அன்போடு வரவேற்கிறேன். அதே மாதிரி வந்து அண்ணன் வந்து நிறைய விஷயம் கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ஓபிஎஸ் அவர்கள் வந்தால் பெரியகுளமோ அல்லது போடி தொகுதியிலையோ நிக்க வைத்து ஜெயிக்க வைத்து திமுக வென்றால் சபாநாயகர் பதவி ஓபிஎஸ்க்கு கொடுப்பதாக உரிய அங்கீகாரத்தை உரிய நேரத்தில் தருவதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் பரிசீலித்து அவருக்கான அங்கீகாரத்தை நிச்சயம் திமுக தரும். அப்ப வருங்கால சபாநாயகர் ஓபிஎஸ் அப்படி சொல்லலாமா? அதாவது நேரத்திற்கு அந்த நேரத்துல யார முடிவு பண்ண, இப்போ சட்டமன்ற தேர்தலே வரல, நீங்க என்ன நீங்க இன்னும் வந்து திரும்ப இன்னும் வந்து நிச்சயதார்த்தமே ஆகல, இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல, தேர்தல் முடிவுகள் முடிந்து சட்டம் அதாவது சபாநாயகருக்கே போயிட்டீங்க. நான் ஃபர்ஸ்ட் தேர்தல் தேதி இல்ல தேர்தல் தேதி இல்ல கான்ஃபிடன்ட் ஓகே, அது முடிஞ்சு யாரு டிசைட் பண்ணது, அது தேர்தல் முடிந்து நாங்க தான் எப்படி ஆட்சி அமைக்க போறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். முடிஞ்ச பிறகு முடிவு எடுக்க போறோம். நீங்க இப்பவே வந்து சபாநாயகர் அவருக்கானா சார், அதான் சொல்ல உரிய நேரத்தில் முடிவு எடுக்க போறோம். அதே மாதிரி அண்ணன் ஒரு கால்குலேஷன் சொன்னாரு, ஓபி ரவீந்திரநாத் வந்து போடி தொகுதியில என்ன இன்னொரு தொகுதி என்ன சொன்னீங்க, ஆண்டிப்பட்டி பெரிய குள தொகுதியில வந்து 2 தொகுதியில வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் உங்களுடைய கவனத்துக்கு சொல்ற 2019 ஓபி ரவீந்திரநாத் மட்டும் இல்லை என்றால் 40க்கு 40 அன்றைக்கு இந்தியா கூட்டணி பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுல வென்று இருக்கும். அந்த ஒற்றை நபராலதான் உங்களோட மானம் காப்பாற்றப்பட்டது அன்னைக்கு. அதை மறந்துட்டு அவரு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்றீங்க. அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணா 38 தொகுதியில உங்களோட வந்து கேண்டிடேட்டா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா? அவரு ஒருத்தர் மட்டும் இல்லனா உங்க மான கப்பலே இருக்கு 2019 அது தெரியாது. அவரை பத்தி பேசுறீங்க, அவரு அன்னைக்கு வெற்றி பெறலனா நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் வேணாம்.
2021க்கு முன்னாடி எங்களுடைய தலைவர் என்ன சொன்னாங்க? ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, இவரால் முதல்வரே ஆக முடியாது என்றெல்லாம் எதிர்முகாமில் இருந்தெல்லாம் சொன்னார்கள். ஆனா இப்போ அதே எதிர்முகாமில் இருந்து சட்டமன்றத்துல மீண்டும் மீண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசியோடு மீண்டும் கிடையாது, மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே முதல்வராக வேண்டும், தலைவர் மு.க. ஸ்டாலினே முதல்வராக வேண்டும் என்று எதிரணியிலிருந்து குரல் வருகிறது. சரி, தமிழ்நாட்டில் எப்படின்னு பார்த்தா இந்தியாவுல உத்தவ் தாக்கரே சொல்றாரு, இவர் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சொல்றாரு, இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க வேண்டும். ஆனால் எங்களுடைய தலைவர் எங்களுடைய இதெல்லாம் வந்து மதிக்கலையா? நீங்க பாருங்க, உத்தவ் தாக்கரே யார் கூட இருந்தவரு? உத்தவ் தாக்கரே யார் கூட இருந்தவரு? பிஜேபியோட கூட்டணி, பிஜேபியோட உத்தவ் தாக்கரே சொல்றாரு இந்தியாவிற்கான தலைவருங்க. அமைதி, பொங்காதீங்க, கத்தாதீங்க, கத்தாதீங்க. நான் பேசுறப்ப ஒரு நிமிஷம் இருங்க. பிபி ஏறிட போகுது, கத்தாதீங்க, அமைதி, அமைதி. ஒரே நிமிஷம். நீங்க பேசுறப்ப நான் அமைதியா இருந்தேன். நான் அடுத்த ரவுண்ட் உங்களை பேச விட மாட்டேன். சவாலா விடுறேன். அடுத்த ரவுண்ட் நீங்க பேசுறப்போ குறுக்கிட்டு இதே மாதிரி நான் பேசுவேன். நான் பேசுறப்ப நீங்க வந்து குறுக்கிட. பிபி ஏறுது, இது ஏறுது, அது ஏன் உடம்ப நான் பாத்துக்கிறேன். நீங்க வந்து உங்களை பாத்துக்கோங்க. உங்களுக்கு தான் பதட்டத்துல பேசுறீங்க. ஒரு தொகுதியில அவர் எல்லாம் மானம் போயிருக்கின்ற, அதனால உங்களுக்கு தான் வந்து பிபி ஏறுது, எனக்கு ஒண்ணும் கிடையாது. இவர் என்ன சொன்னார்னா, ஓபிஎஸ் வரும்னு நாங்க வந்து முதலமைச்சர் சொல்லிட்டு இருந்தாரு, கடைசியில இந்த ஓபிஎஸ் தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில்? ஜாக்டோ ஜியோ சார்பில் நாங்கள் அந்த உருவாக்கிய அந்த திட்டத்திற்கு பாராட்டு விழா நடைபெற்று இருக்கிறது. அண்ணன் வந்து அண்ணன் வந்து ஜாக்டோ ஜியோ எடப்பாடி ஆட்சியிலே போராடி கொண்டிருந்தார்கள். எடப்பாடி காதுல கூட போட்டுக்காம ஜாக்டோ ஜியோ டீச்சர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ரைக் எல்லாம் கண்டுக்காம இருந்தார். அதே ஜாக்டோ ஜியோ எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார், முதல்வர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். அதற்கு நன்றி என்று மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தினாங்க. அந்த பாராட்டு விழாவோட லிங்க் அண்ணன் பார்க்கலாம், நானே அவருக்கு ஷேர் பண்றேன், அவர் பார்த்துட்டு வந்துட்டு பேசுறோம். 23 ஆண்டு கால வரலாறு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம். அத படிங்க சார், படிச்சுட்டு வாங்க. பங்களிப்பு, எம்ப்ளாயியோட பங்களிப்பு கிடையவே கிடையாது. 10% உங்ககிட்ட பணத்தை வாங்கி கிடையவே கிடையாதுன்னா, அப்படி கிடையவே கிடையாதுன்னா ஜாக்டோ ஜியோ எதற்கு பாராட்டு விழா நடத்துகிறது? எதற்கு ஜாக்டோ ஜியோ பாராட்டு விழா இது வந்து நடத்துகிறது? உங்களுக்கு அப்படியே நீங்க தெரிந்த மேதாவினா உங்க பேச்சை கேட்டு ஜாக்டோ ஜியோ நீங்க பாராட்டு விழா வந்து நடத்தாதீங்கன்னு போய் சொல்லிருக்க வேண்டியது தானே? சரி, ரைட், ஓகே, இல்லையே. சரி, ஓகே, ஓகே. இப்போ நான் இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்திருப்பதும் சரி, தேமுதிக வந்திருப்பதும் சரி, உங்களுடைய வாக்கு சதவிகிதத்தை அதிகரித்திருக்கிறதா தென்மண்டலங்கள்? தென்மண்டலத்துல ஏற்கனவே அதிமுகவோட சரிவு வந்து தொடங்கி விட்டது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். இந்த நாடாளுமன்ற இல்ல, டிடிவி வந்து அதிமுக சைடு இல்ல, ஏன்னா அதிமுக தனித்து நின்றது நாடாளுமன்றத்தில். ஆனா இப்போ நடக்கக்கூடிய சட்டமன்றத்தில் என்டிஏ தலைமையிலான கூட்டணியில அதிமுக அங்கம் வைக்குது, டிடிவி தினரும் அங்க போயிருக்கிறார். அதே கால்குலேஷன் நான் சொல்றேன். அப்ப தேமுதிக இங்க இல்ல, அப்ப சில கட்சிகள் எஸ்டிபிஐ இப்போ ஏடிஎம்கே இதுல கூட்டணியில இல்ல, என்டி அலைன்ஸ்ல இல்ல. அப்போ இவங்கெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சர்ப்ளஸா போறது திராவிட முன்னேற்ற கழகத்தினால கூட்டணிக்கு தான் தென் மண்டலத்துல, அதாவது தென் மாவட்டங்கள்ல. இன்னைக்கு ஓபிஎஸ் வந்தது, நான் வந்து ஏற்கனவே பலம் பொருந்தி இருக்கிறது எங்களுடைய கூட்டணி, இன்னும் அதற்கு மேலும் பலம் சேர்த்திட இன்றைக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்கிறார். அவருடைய வருகை நிச்சயமாக கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு, அதாவது எதிர்த்து நிற்பவர்களா டெபாசிட்டே காலி ஆகிற அளவிற்கு வெற்றி என்பது உறுதியாக இருக்கு. நன்றி, நன்றி, நன்றி. சற்று முன் அரங்கத்தில் வந்து இணைந்திருக்கிற, கடந்த புதன்கிழமை ஆரிடம் சொன்னார், இந்த வெள்ளிக்கிழமை அந்த ஆரிடம் மெய்ப்பித்திருக்கிறது மரியாதைக்குரிய முன்னாள் அதிமுக நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன். வணக்கம் சார். வணக்கங்க சார். உங்கள்கிட்ட வரக்கு முன்னாடி தூத்துக்குடி செல்வம் அவர்கிட்ட போய்டுறேன், ஏன்னா நீங்கள் எங்களுக்கு எப்பவுமே பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறாரு, எப்படி இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் ரொம்ப ஈகரா இருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த செய்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா உங்களுக்கு எந்த கேலரியில உட்காந்து பாக்குறீங்க, நான் களத்திலேயே இருந்து பாக்குறேன், அதுதான் வித்தியாசம். ஓகே, ஓகே. நான் இந்த ரகசியத்தை வந்து நான் அடுத்து வரேன். நான் நேர்களுக்கு வந்து ஒரு ரகசியம் வேணும்ல. தூத்துக்குடி செல்வம் சார், ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் தாய் கழகத்தில் தன்னை ஐக்கியப்படுத்தியிருக்கிறார். அவர் செய்தது சரியா தவறா? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் அண்ணன் அருள் கபரியல் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். வணக்கம். திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்.
திமுக அவரை அரவணைத்துக் கொண்டது என்பது முதலமைச்சருடைய சாமர்த்தியம் என்று சொன்னால் அது முதலமைச்சருக்கே இருக்கிற ராஜதந்திரம் சாமர்த்தியம் சொன்னா அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ திரு ஓபிஎஸ் ஆகட்டும், திரு வைத்தியலிங்கம் ஆகட்டும், திரு மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், இவருடைய வருகையால் திமுகவிற்கு ஏற்கனவே திமுக தோற்று போன இடங்களில் வெற்றி உறுதியாகுது. அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. திரு ஓபிஎஸ் அவர்கள் பெரிய குளத்துல திமுக சார்பில் போட்டியிடுறாரு சொன்னா நிச்சயம் அவர் வெற்றி பெறுவார். அவரால் 2-3 தொகுதி, ஒரு 4-5 தொகுதி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போலவே திரு வைத்தியலிங்கம் அவர்கள் ஒரத்தநாடு தொகுதியில போட்டியிடுறாரு சொன்னா அதனுடைய தாக்கம் பக்கத்துல ஒரு 2-3 தொகுதியில ஏற்படும். அதனால திமுகவுக்கு இது சாதகம் தான், அதுல மறுக்கிறதுக்கு இல்ல. அப்போ இந்த தேர்தலில் திமுக அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அதாவது நான் அந்த அளவுக்கு உள்ள போறதுக்கு விரும்பல. நான் இப்ப ஒரு செய்தி என்னன்னு சொல்றேன், இது திமுக அண்ணா திமுக ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுக மிகப்பெரிய அளவில் அரசியல் பலம் இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறது, கட்டமைப்பு பலம் இருக்கிறது. ஆனாலும் கூட எல்லோரையும் அரவணைக்கிறார்கள். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு ஓபிஎஸ்ஸையோ திரு அவரு வைத்தியலிங்கத்தையோ இவர்களையோ விட்டிருக்க கூடாது, வெளியே விட்டிருக்க கூடாது. அவங்களை அரவணைச்சிருக்கணும். ஏன்னு கேட்டா தேர்தல் களத்துல ஒவ்வொரு 1000 வாக்குகளும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில ஒரு 1000 வாக்குகள் எனக்கு இழப்பு ஏற்படுமானால் உங்களுக்கு 2000 வாக்குகள் பலன் கொடுத்துரும், உங்களுக்கு பெனிஃபிட் ஆயிரும். எனக்கு டெபிட் ஆகும், உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். அதனால திரு இபிஎஸ் அவர்கள் மீண்டும் 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 அவர் கட்சி எனக்கு நான் அதிமுக கிடையாது, திமுக கிடையாது, ஒரு நடுநிலையான விமர்சனம் சொன்னா அதிமுக நிச்சயமா இதுல பலகீனப்படும். அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டா திருமதி சசிகலா அவர்கள் இப்பொழுது ஒரு புதிய பாதையை அவங்க தேர்ந்தெடுத்து பயணப்படுறாங்க. இந்த புதிய பாதையை தேர்ந்தெடுத்து பயணப்படும் போது டெல்டா மாவட்டமாகட்டும் அல்லது தென் மாவட்டமாகட்டும் அல்லது 2021 திரு டிடிவி தினகரன் அவர்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாரோ அதை விட கொஞ்சம் கூடுதலான பாதிப்பை கூட திருமதி சசிகலா அவர்கள் ஏற்படுத்துவார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா திருமதி சசிகலா அவர்கள் மரியாதைக்குரிய மறைந்த புரட்சி தலைவி அவர்களுக்கு நிழலாக இருந்தவர், துயர சிலுவைகளை சுமந்தவர், அவர்களுடைய துன்பங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவர். இன்னும் சொல்ல போனா திருமதி சசிகலா அவருடைய குடும்பம் இல்லை என்று சொன்னால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நெடுங்காலத்திற்கு முன்பே அரசியல் களத்தில் இருந்து அப்புறப்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா டாக்டர் கலைஞர் அவர்கள் அவ்வளவு மிகப்பெரிய ஹிஸ்டரி. ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரியும். 3 முறை அதிமுகவினுடைய முதலமைச்சராக இருந்த ஒருவர் திமுகவில் இணைகிறது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் விமர்சகர். எப்படி பாக்குறீங்க? சரி, நீங்க சொல்லுங்க. நான் என்ன கேட்டேன்னா, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும் 2 பேருமே ஒரு பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள் கிடையாது. ஏன்னு கேட்டா 2 பேருமே அவர்களை முன்னிறுத்தி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 3 முறை முதலமைச்சர், மறுக்கல. ஆனா அவர் முதலமைச்சர் எப்படி ஆனாரு? மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு நிறைய நெருக்கடி ஏற்பட்ட பொழுது அவர்களால் நியமிக்கப்பட்டவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இல்லை, அவர்களும் நியமிக்கப்பட்டவர். அதனால இவங்க 2 பேருமே ஒரு அரசியல் களத்தில் ஒரு யுத்தகலத்தில் குருச்சேத்திர யுத்தகலத்திற்கு தலைமை தாங்கி அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று சொன்னா அது வேற. அதனால திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலே அவர் நல்லவர் மென்மையானவர் என்கிற அளவிலே திமுகவிற்கு பயன்படுவாரே தவிர ஒட்டுமொத்த அண்ணா திமுகவை சேதப்படுத்தி விடுவார் என்று நான் நினைக்கல. அதே நேரத்தில் திருமதி சசிகலா அவர்களையும் திரு ஓ பன்னீர்செல்வத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது, திருமதி சசிகலா அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. 2வது, ஐயா கோவிந்தராஜன் அவர்கள் என்னோட மூத்தவங்க, நல்ல பத்திரிகையாளர். நான் என்ன சொல்றேன், ஓபிஎஸ் ரவு பண்ணிட்டார் அப்படி சொல்றீங்களே, அவர் இவ்வளவு நாள் காத்திருந்தார், நீங்கள் கதவை அடைத்து விட்டீர்கள். நீங்க கதவை அடைத்து விட்ட பிறகு அவர் எங்க போவார்? இல்ல, அவங்க ஏன் கதவை அடைச்சாங்கன்னா
அவங்க நாங்க தெய்வமாக நினைக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையின் கதவை உடைத்தார், அதனால கதவை நாங்க அடைச்சிட்டோம் அப்படின்றாங்க. அண்ணா ஒண்ணே ஒண்ணு கேளுங்க. அன்னைக்கு திருமதி சசிகலா அவர்கள், மரியாதைக்குரிய சசிகலா அம்மா அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறே ஓபிஎஸ் இருந்து இந்த பதவியை புடுங்கினதுதான். இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கும். ஓகே சார், ஓகே. இன்னைக்கு வரைக்கும் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகப்பெரிய செல்வாக்கோடு முதலமைச்சர் ஆகிவிடவில்லை. அப்படி இருந்திருந்தா நீங்க பேசுறதுல நியாயம் இருக்கு. இப்ப இன்னும் ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். அதிமுக பலகீனப்படும் என்று நான் நினைப்பதற்கு என்ன காரணம்னா, 2 காரணம். அதிமுக கலகலத்து போயிருக்கிறது ஒன்று. இன்னொன்று இல்ல, இன்னைக்குதான் எங்களுக்கு பொங்கல் தீபாவளின்னு சிவி சண்முகம் சொல்லியிருக்கிறார். அது அவங்க சொல்லுவாங்க இல்ல. நான் இன்னொன்னு, ஓட்ட பந்தயத்தில் பந்தயம் முடிகிற வரை நான் தான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லுகிற உரிமையும் நம்பிக்கையும் எல்லோருக்கும் இருக்கிறது, பந்தய களத்தை நிக்கிறவங்க. அதனால அதை விட்டுருங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், ஒரு செய்தி சொல்றேன். திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், திரு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், அவங்க எல்லாம் இந்த அதிமுகவுடைய குத்தகைதாரரா கிடையாது. அதிமுகவை கட்டமைத்தவர்கள், பாதுகாத்தவர் மரியாதைக்குரிய புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அவர்களும் தான தவிர இவங்க கிடையாது. இவங்க எல்லாம் ஒட்ட வந்தவர்கள். இன்னொரு செய்தி, ஒரு செய்தியோடு முடிச்சிடறேன். அதிமுக கலகலத்து போயிருக்கிறது, அதனால் அதிமுக தோற்கும் ஒன்று. இன்னொன்று, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும் ஒட்டுதல் ஏற்படவில்லை. ஏன்னு கேட்டா, நேற்றைக்கு கூட நீங்க செய்தியில கேள்வி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரு நயினார் நாகேந்திரன் அந்த கட்சியினுடைய தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து பேசும் பொழுது, இங்கே இருக்கிறவர்கள் ஒரு 20-30 பேர் எம்எல்ஏ ஆவாங்க, ஒரு 5-6 பேர் மந்திரி ஆவாங்கன்னு சொல்றாரு. உடனே தம்பித்துறை, ஐயோ அப்படிலாம் கிடையாது, அதிமுக தனிச்சு ஆட்சி அமைக்கும் சொல்றாரு. ஆக அவர்களுக்குள்ள கூட்டணியில ஒரு ஒட்டுதல் இல்லை. திரு அண்ணா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓகே சார், இது பத்தி நம்ம இரண்டாம் சுற்று பேசலாம். சரி சார், இரண்டாம் சுற்று நம்ம பேசலாம். அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆவின் வைத்தியநாதன் அவர்கள், அந்த சிதம்பரம் ரகசியம் அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்லிட்டு போனீங்க, நீங்க ராஜ் நியூஸ்ல ஃபிளாஷ் நியூஸாவே போட்டுக்கோங்க அப்படின்னீங்க. நாங்க ரெடி ஆயிட்டோம். அந்த வெள்ளிக்கிழமை வரேன்னு சொல்லிட்டு கூட போனேன். ஆமா, இது நடக்கும், வெள்ளிக்கிழமை வர நீங்க வந்திருக்கீங்க. இது எப்படி சாத்தியமானது? ஒன்றும் இல்லைங்க. இதில் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் வந்து ஏ ஃபார்ம்லேயும் பி ஃபார்ம்லேயும் முதல் கையெழுத்து அவருது. இணைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் எடப்பாடியார் வந்து 2வது கையெழுத்து. இது எப்போ 2021 தேர்தல் வரைக்கும் 2 பேரும் இருவரும் சேர்ந்து ஒரு ஓட்டு. அன்னைக்கு வந்து அடிமட்ட தொண்டனால இந்த அன்னைக்கு இவங்களுக்கு தேவையான போது 2 பேரும் சேர்ந்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எழுதிய அந்த பைலா 21 துணை விதி 2 மாத்தி அமைச்சாங்க. 2 பேருமே அன்னைக்கு அதை தடுத்துருக்கணும். யாரு? அடிமட்ட தொழில்னால தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதை வந்து அண்ணன் ஓபிஎஸ் தடுத்துருக்கணும். அன்னைக்கு அவரோட சுயநலத்துக்கோசம் அன்னைக்கும் இன்னைக்கும் அதை அவர் ஏத்துக்கினார். அந்த பைலாவை மாற்றத்துக்கு ஒத்துக்கினார். அதே மாதிரி ப்ளூ பிரிண்ட் ரெடி ஆச்சு. அது 2022 ஜூன் மாதம் நடந்த பொதுக்குழு, ஜூலை மாதம் நடந்த பொதுக்குழு ப்ளூ பிரிண்ட் ரெடி ஆகிறது அவருக்கு தெரியும். அவர் வந்து பொதுக்குழுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்து அங்கேயே அப்ஜெக்ட் பண்ணியிருக்கணும். அங்கெல்லாம் பண்ணாம ஒவ்வொரு முறையும் தன்னுடைய சொந்த சுயலாபத்துக்கோசம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து அடகு வைத்திருந்தார். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிந்தனையோடயே இருந்தார் அவர். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் வந்து இந்த இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சது, திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி திமுகவை எதிர்த்து தான் ஆரம்பிச்சார். இவருக்கு ஏன் இவர் அண்ணன் சொல்றாரு? ஆனா அதே நேரத்தில் யூஎஸ்ல இருக்கும் போது எம்ஜிஆர் வந்து நடக்கக்கூடிய பிரச்சனை பார்த்துட்டு மீண்டும் வந்து கட்சியை திமுகவோடு இணைச்சிடலாமா அப்படின்னு சொன்னது ஒரு வாஸ்தவானது. அது அப்ப இல்ல, பிஜி பட்நாயக்கோட பேசி இங்க சத்யா ஸ்டுடியோவில் நடந்தது. அது இப்ப அங்க புருக்லின் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நடக்கல. அது இதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது. சரி, இல்ல கரெக்ட் தான். ஆனா இடம் மட்டும் தான் நான் தவறா சொன்னீங்க. அது சத்யா ஸ்டுடியோல அடையார்ல நடக்குது. எம்ஜிஆர் அந்த தடைப்படுதுன்னா அந்த நேரத்துல திமுக தொண்டை வந்து அதிமுக தொண்டை அடிச்சு சாத்தி ரத்த சொக்காலாம் கீழ்ச்சின்னு வந்தாப்ல. சத்யா ஸ்டுடியோ நடந்து பேச்சுவார்த்தை நடக்கும்போது வந்தோம்னா, என் தொண்டனுக்கு இப்படி தொடர்ந்து திமுக பாதிப்பு ஏற்படுத்தினா அந்த பேச்சுவார்த்தையை வந்து அவர் கைட்டார். ஆனா திரும்ப ஒரு முறை சொன்னார். எப்போ ராஜீவ்காந்தி அவர் எம்ஜிஆர் இறக்குவதற்கு முன்னாடி இப்ப எல்டிடி பிரபாகரன் போய் அசோகா ஹோட்டல்ல வந்து டெல்லியில மீட் பண்ணும்போது அவர் கன் பாயிண்ட்ல நிறுத்திட்டாங்க. எல்டிடி பிரபாகரன் கையெழுத்து போடுங்க ஜெயவர்த்தனா ஒப்பந்தத்துல. அப்போ ஒரு வாட்டி சொன்னார், இந்த இயக்கத்தை கலைஞரிடம், அவருக்கு எல்டிடி பிரபாகரனுக்கு ஏதாவது ஒண்ணு நேர்ந்தால் இந்த இயக்கத்தை கலைஞரிடத்தில் ஒப்படைத்து விட்டு
நான் கண்டிக்கு சென்று கண்டிக்கு கொழும்புக்கு சென்று நான் வந்து 1000 பிரபாகரனுக்கு சமமாக நான் நின்று போராடுவேன். இந்த அப்போ ஒரு வார்த்தை சொன்னார். யாருக்கு? ராஜீவ் காந்தியை மிரட்டினார். திரு பண்டுட்டியார் அந்த லைன்ல போன்ல இருந்தாரு, மிரட்டினாரு. கூட யார் இருந்தது? திமுகவோட துக்கையாண்டி. அப்போ வந்து துக்கையாண்டி அண்ணன் இருந்தாரு. அப்போ தலைவர்கிட்ட டிஎஸ்பியா இருந்தார். யாரு? தலைவரோட பிஎஸ்ஓ இருந்தார். அவர் தான் எல்டிடிங்க அவருக்கு. அந்த மாதிரி அவர் உயிருக்கு ஆபத்து வரும்போது மீட்டு எடுத்து தமிழ்நாட்டில் ஒரு காங்கிரஸ் தொண்டனும் ஒரு காங்கிரஸ் தலைவனும் உயிரோட இருக்க மாட்டான்னு சொன்னார். எல்லாரும் காங்கிரஸ் வீட்லயும் தலைவர் ஆரம்பிச்சிட்டார். யார வெட்டி போட்டுருவாரு ராஜீவ்காந்தியை. அதனால பிரபாகரனை அப்பவே மீட்டவர் யாரானா பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் உயிரை மீட்டு இரண்டு விஷயங்கள்லயும் திமுகவோட இணைச்சிட்டு நான் வெளியே வந்து போராடுவேன். தலைவருக்கு ஆள் மனசுல அது இருந்தது. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசவே இல்ல வர உங்கள்கிட்ட தான் வரேன். அதாவது ஒரு 3 முறை முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் இந்த திராவிட முன்னேற்ற கழக அவங்களுக்குன்னு பெரிய கொள்கையெல்லாம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரே ஒரு கொள்கை திராவிட சித்தாந்தத்தை எதிர்ப்பது. அதை ஆரம்பிச்சுதான் இந்த இயக்கத்தை கலகண்டா புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர். இவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிமுக என்ன பெரிய வேறுபாடு? திராவிட மாடலுக்கு பெரிய வேறுபாடுலாம் கிடையாது. ஆனா நாம போன இதில் சொன்னது தான், அதில் ஒரு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல ஒருங்கிணைப்பாளர் கடந்த நடந்த சட்டமன்ற தேர்தலில் கையெழுத்து போட்ட ஒரு முதலமைச்சராக இருந்தவர், துணை முதலமைச்சராக இருந்தவர், இன்னைக்கு போய் அப்படியே அந்த ஒரு சும்மா கூட இருக்கும். அந்த ஒரு எலெக்ஷன்ல வந்து 2021 தியாகத்தளி சொன்னா சும்மா தானே ஸ்பெக்டேட்டராக தானே இருந்தாங்க. அது மாதிரி இன்னும் எதுவுமே இல்லைனா கூட கம்முன்னு வேடிக்கை பார்த்துருக்கணும். யாரு? ஓபிஎஸ். அவர் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம். நான் அன்னைக்கு ஒரு பாயிண்ட சொன்னேன் ராஜ் நியூஸ்ல, நீங்க எல்லாரும் சரியா விட்டு கவனிச்சிக்கல இல்லையா? சங்கர மடத்து மேல கையை வச்சாரு அன்னைக்கு அவரு. நான் ஒன்னும் சங்கர மடம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்பயே சொன்ன இந்த வார்த்தையை வந்து திமுக தான் வந்து சரியா சங்கர மடத்தை பத்தி பேசக்கூடிய ஒரே ஒரு இந்தியாவிலே பேசக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் யாதனா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை பத்தி பேசுறேன்னா ஆல்ரெடி அங்க புக் ஆயிட்டார். பெரிய நாங்கள் கலங்காண்டது அங்கேருந்து சீப்பர்ஸ் எல்லாம் நான் வச்சிடல திமுகவில். அந்த அவர் உச்சரித்து தந்த வார்த்தை அவருக்கு ஒரு நெருக்கடி. அவருடைய பணம் பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல 1000 கோடிக்கு மேல இருக்கு. யாரு இருக்கு? அண்ணன் ஓபிஎஸோட பணம். அதை எப்படி அந்த காலத்துல முத்துசாமிக்கு 100 கோடி சவிதா மெடிக்கல் காலேஜ்ல இருந்து மீட்டு கொடுத்தார தளபதி ஸ்டாலின், மீட்டு கொடுத்தோம்னா அந்த நன்றி கிடைக்கணும் தான் முத்துசாமி, ஈரோடு முத்துசாமி எம்ஜிஆரோட விசுவாசி திமுக இணைஞ்சார். அது ஒரு பாயிண்ட். அதே சேம் ஃபார்முலா தான் திருமங்கலம் ஃபார்முலா மாதிரி இதுவே. அதே போல தேமுதிகவுக்கு உதவி செய்தனாலதான் தேமுதிக உள்ளுக வந்திருக்கா? இல்ல அதெல்லாம் ஆல்ரெடி அது உதவிலாம் கிடையாது. அது டைரக்டா தேமுதிக பெட்டி திமுகன்னு பேர் வச்சுங்க. ஒன்னா அது பணம் 2 பேரும் ஈக்குவலா பணம் வந்துச்சு. அண்ணன் எடப்பாடியே கொடுக்குறேன்டாரு, அந்த அம்மா வந்து தரேன்ட்டாங்க. அப்ப திமுக எதுக்கு நான்னாங்க அவங்க சொல்லுங்க? கூடுதல் போட்டி அவ்வளவுதான். இல்ல போட்டி கொடுக்குற 2 பேர் தாங்க திமுக. இல்ல இப்ப 2 பேரும் திமுக தான் 2 பேர் தான் போட்டி செலவு 2 பேருமே சேர்ந்ததுல பாத்தீங்கன்னா வந்து தேமுதிக ஆரம்பித்ததே திமுக எதிர்த்து தான். அன்றைய காலகட்டத்தில் அதிமுக ஆரம்பிச்சதே திமுக எதிர்த்து தான் ஆரம்பிச்சது. கல்யாணம் பண்ணி திட்டாங்க, என்ன வாழ்நாள் எதிரி விஜயகாந்த் பேசாத பேச்ச நாக்கம் வச்சு. விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் திமுக நிலைப்பாடுல எடுக்கல. பழம் நழுவி பாலில் விழுமா அப்படின்னு கேட்டக்கு விழும்னு கலைஞர் சொன்னார். ஆனா தேமுதிக பிரேமலதா என்ன சொல்லிருக்காங்க? தேன் கலந்த பாலில் விழுந்திருக்கிறது அப்படின்னாங்க. அந்த தேன் என்ன சார்? அதுதான் தேன் தான் பணம், பெட்டி தான் பணம். ஓ, இத்து போன கட்சி அமமுக கிட்ட எங்க கிட்டயே 50 கோடி வாங்குச்சு. நான் தான் வேட்பாளர் எவிடன்ஸ் எடுத்து போய் கொடுத்து சைதாப்பட்ட வேட்பாளர் செந்தமிழன், ஓகே, முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் ஏதோ குறிக்கிறாரு. சொல்லுங்க. ஆண்டாள் அழகர் கல்லூரியை விற்பனை செய்ததுல பாக்கி பணம் இன்னும் வர வேண்டியது இருக்கு. ஆண்டாள் அழகர் கல்லூரியை விற்பனை செய்ததுல பாக்கி பணம் வரணும், அது வரல. அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு பாஷியம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல 10,000 கோடி 10,000 கோடி ரூபாய் பாக்கி இருக்கு. அதை பெற்று தருவதாக திமுக உத்தரவாதம் கொடுத்திருக்கு. 50% பெற்று தந்துட்டாங்க. அதனாலதான் இந்த இழுபறி. இந்த வாரம் போன வாரமே சேர்ந்திருக்க வேண்டியது ஏன் சேரலன்னா 50% பாசி மிரட்டி வாங்கி கொடுத்துட்டாங்க. அண்ணனுக்கு தெரியாது, அது 50% கை மாறி 50% இருக்கு, இன்னும் 50% இருக்கு. அதை இவரை நம்ப முடியாது ஓபிஎஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் வாங்கி தரலாம் சொல்லி அது ஓல்டுல வச்சிருக்காரு திமுக. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுறோம். அதனால அண்ணன் வந்து என்னைக்குமே எப்படி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மாதிரி கிடையாது. குடும்பத்தை விட்டுட்டு தொண்டனுக்கு நான் நம்பிக்கை வச்சார். சிவாஜி கணேசன் குடும்ப பாசம் உள்ள தலைவர் அண்ணன் ஓபிஎஸ். இரு நான் முடிக்கவே விட மாட்டேன். என்ன அதுக்குள்ள அவருக்கு வாய்ப்பு கொடுக்குற வாய்ப்பு. அதாவது அண்ணன் ஓபிஎஸ் வந்து அந்த தவறை செய்திருக்க கூடாது. சரி, ஓகே, டிஎம்கே போய் சேர்ந்திருக்க கூடாது. தனிமையா இருக்குன்னு சொன்னீங்கன்னா தனித்து விடப்பட்டுருவார்ல? இல்ல நான் கேட்கறேன், தனித்து இன்னும் இதுக்கு முன்னாடி இன்னும் வேட்டியே கட்ட முடியாம தானே இருக்கிறீங்க.
கரை வேட்டி அதிமுக வேட்டி கட்டி ஒரு 4 வருஷம் ஆச்சு. அது வந்து 2022 அப்புறம் கட்டல அவர். காவி வேட்டி கட்டி பார்த்தாரு, எல்லாம் கட்டி பார்த்தாரு, எந்த வேட்டியும் அவருக்கு சூட் ஆகல. ஏதோ அன்னைக்கு காவி வேட்டி கட்டினாரு, இன்னைக்கு காவி வேட்டி அவுத்து போட்டு கருப்பு சூப்பு வேட்டி கட்டின்னு போயிட்டாரா இன்னைக்கு காலில்? அதாவது அவர்கிட்ட இந்த தொண்டனுங்க நிலைமை பத்தி யோசிச்சாரா? வெள்ளமண்டி நடராஜன் கூட இருந்தாரு, இன்னைக்கு இபிஎஸ் பக்கம் போய் சேர்ந்திருக்கிறாரு. புரியுதுங்களா இல்லையா? அவர் கூட இந்த தொண்டனை, அவரை நம்பி வந்த தொண்டனை பத்தி ஏதாவது ஜேசிடி பிரபாகர் எங்க தாவேக்கா போயிட்டாரு. அடுத்து வந்து செங்கோட்டை ஆனனை வெளில இழுத்துன்னு வந்தது யாரு? ஓபிஎஸ். வாங்க இழுத்துனது நடுவோட்டில் விட்டாரா? அவர் தாவேக்காலையும் சந்தோஷமா இல்லை. யாரு? செங்கோட்டை ஆனன். நான் சொல்றேன் கேளுங்க. அவர் வந்து அங்க தாவேக்கா விவகாரம் பெரிய விவகாரம், இன்னைக்கு அதை பத்தி நம்ம பேசணும். அங்கேயும் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், சந்தோஷமா இல்லைன்னு சொன்னேன். ஓகே ஓகே அவ்வளவுதான். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுறோம். நிறைவான சுற்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சொல்லுங்க ரஜினி, அதாவது இவ்வளவு டீலிங் இருக்கு, தேமுதிகவுக்கும் ஒரு டீலிங் இருக்கு, அது முடிச்சு கொடுத்துருக்கு டிஎம்கே, ஓபிஎஸ்க்கு ஒரு டீலிங் இருக்கு, ஸோ அதனாலதான் இங்க படையெடுத்து வராங்க அப்படின்னு சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? தனலட்சுமி அதிமுக கிட்ட இல்லாதது திமுக கிட்ட என்ன இருக்குன்னா சுயமரியாதையை கொடுக்குறோம். அவர்கள் சுயமாக அவர்களுக்கான மரியாதையை, உரிய மரியாதையை திமுக வழங்குகிற ஒற்றை காரணத்தினால் எல்லா கட்சிகளும் சரி, அண்ணன் இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், எல்லாரும் தொடர்ந்து திமுகவை நாடி வருவதற்கு ஒற்றை காரணம், இங்க நமக்கு உரிய மரியாதை கிடைக்குது. அதான் நம்மள வந்து தகுந்த இடத்துல நமக்குரிய மரியாதையை திமுக தரும் என்ற நம்பிக்கையில தான் வராங்க. அதே மாதிரி சில கேள்விகளுக்கு உரிய மரியாதை தான் ஓப்பனாவே சொன்னாங்க. இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப அதை உரிய மரியாதை அடிப்படை ஆதாரங்கள் இல்லாத விஷயத்தை பத்தி நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆதாரம் இருக்கிற விஷயங்கள் பொது வழியில ஓபன் டாக்கா சொல்றாரு. இல்ல அவர் சொல்ற அவர் சொல்ற குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. தனலட்சுமி சீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் தான் இவர் சொன்னது உண்மைதான். தேமுதிகவோட பணம் வரல. அன்னைக்கு சவிதா காலேஜ் காலேஜோட சொல்ற முடிஞ்ச காலேஜ் கூட 100 கோடி ரூபாய் தளபதி ஸ்டாலின் அவர் இருந்த வீட்டுக்குள்ள விடுத்துட்டாருங்க. நடுரோட்டுக்கு வந்துட்டார். யாரு? முத்துசாமி. அண்ணன் முத்துசாமி நடுரோட்டுக்கு வந்துட்டார். யாருமே அம்மா அவன் கட்டுக்கல. ஜானகி அம்மா கிட்ட வந்து அவர் வந்து முத்துசாமி ஜானகி அம்மா கிட்ட இருந்தது எம்ஜிஆர் மறைவுக்கு இருந்த 5 கோடி பணத்தை ராவிட்டு போனவர் தான். உங்ககிட்ட இருந்த நாளைக்கு முதலமைச்சராக போறீங்க, உங்ககிட்ட பணம் இருக்க கூடாதுன்னு எம்ஜிஆர் கிட்ட கடைசி அந்த 5 கோடி எடுத்து போனவர் தான். இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் வீட்டுக்கு அந்த பணத்தை திருப்பி தரலாம். ஓகே, சொல்லுங்க ரஜினி. அதாவது எங்களுடைய தலைவர் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை நாடி வருவதற்கான காரணம் அவர் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுவதில்லை. 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தவுடன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 12 முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டார். ஒரு நில அபகரிப்பு சட்டத்தின் கீழ் 300 பேரை வந்து கைது செஞ்சாங்க. அதுல பெரும்பாலானோர் வந்து திமுகவை சேர்ந்தவர்கள். அப்புறம் இது 2016ஆம் ஆண்டு பதவியேற்றவுடன் முன்வரிசையில எதிர்கட்சி தலைவருக்கு இடம் கொடுப்பாங்க. ஆனா ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அன்றைக்கு செயல்பட்டார். கடைசி வரிசையில இல்ல அதை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அது அந்த முடிந்த பிறகு எங்களுடைய தலைவரை பத்தி நான் பேசுறேன். எங்களுடைய இன்றைய தலைவராக இருக்கிற செயல் தலைவராக இருந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த எங்களுடைய தலைவரை வரிசையில் உட்கார அதற்கு சொல்ல என்னோட நாலேஜுக்கு வரல, அதை கூப்பிட்டு நான் வந்து சத்தம் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்பாகவே அவர்கள் தடுத்திருக்கலாம். அது ஒரு காழ்ப்புணர்ச்சியால் செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு தான். அதை வந்து நான் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி இன்றைக்கு வந்து எங்களுடைய முதல்வர் இல்ல. மாற்றான் வீட்டு மல்லிகைக்கும் மனம் உண்டு. ஒருத்தரை வந்து எதிர்க்கிற போதும் அவர் வந்து நமக்கு எதிரி கிடையாது. அரசியல் ரீதியாக மாறுபட்டு இருக்கலாம். எதிரணியில இருக்கிற போது அரசியல் ரீதியாக மாறுபட்டு இருக்கலாம். எப்படி பாத்தீங்கன்னா அதான் 2017 சசிகலாமா சொன்னாங்க, ஓபிஎஸ் வந்து ஸ்டாலினை பார்த்து சிரிக்கிறாரு, சிரித்தாரு, அதனால கூட்டுனாங்க. அத சிரிச்சதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு அரசியலை ஒரு வந்து பகையாக்கி விட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி பகையாக யாருகிட்டயும் அதாவது எதிரியா பார்ப்பதில்லை. அரசியல் ரீதியாக வேறுபட்டு இருக்கலாம், மாறுபட்டு இருக்கலாம். சரி, அதன் ரீதியாக இன்றைக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்திருப்பது திமுகவுக்கு. திமுகவை பொறுத்தவரையில 200+ என்பது ஏற்கனவே பிக்ஸ் ஆயிட்டு அதற்கான வேலைகள் எல்லாம் தொடர்ந்து இன்னைக்கு கூட வந்து இது பாகமுகவர்கள் மாநாடு எழுச்சி உரையாற்றி இருக்கிறார் எங்களுடைய முதல்வர். தொடர்ந்து மாநாடுகளை நடத்தி வருகிறோம், பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறோம். வெல்லும் தமிழ் பெண்கள் என்று டே டு டே பிரேக்கிங் நியூஸ் தான். நான் எப்பயுமே வரப்ப சொல்லுவேன், வாரத்துக்கு ஒரு முறை இது பிரேக்கிங்லாம் கிடையாது. இன்னைக்கு 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் பிரேக்கிங் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துல. அதே மாதிரி அண்ணனுக்கு கொண்டு நான் ஒரே ஒரு இது சொல்லிக்கிறேன். அண்ணன் வந்து உங்களுக்கு இது தெரியுமா, நீங்க தெரிஞ்சா பேசுங்க அப்படின்லாம் சொன்னாரு. அண்ணன் 2016ஆம் ஆண்டு வாக்குறுதி எண் 46 நீங்க வந்து படிச்சுக்கோங்க. அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாக்குறுதி தந்தது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நான் செயல்படுத்துவேன் என்று. இன்றைக்கு நாங்கள் செயல்படுத்தி இருக்கிற ஓய்வூதிய திட்டத்தை விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் மற்றவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்.
2021 309வது வாக்குறுதி தந்தோம், இன்றைக்கு செயல்படுத்தி இருக்கிறோம். அத என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? பழைய ஓய்வூதிய திட்டம் தான் நீங்க சொன்னீங்க. ஆனா நீங்க உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம், தமிழ்நாடு அரசு ஓய்வூதிய திட்டத்துல அது என்ன உறுதிட்டு இருக்காங்க 50% கொடுக்கிறது டிபிஎஸ், அவ்வளவுதான். பழைய ஓய்வூதிய திட்டத்துல அவர் எல்லாரும் ஓபிஎஸ் ஒரே நிமிஷம் அண்ணன் பழைய ஓய்வூதிய புதிய ஓய்வூதிய திட்டம் வேணாம்னு சொல்றீங்க. புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியது யார்? அண்ணா வந்து சொல்றோம், மத்திய அரசு தான். இல்ல 2003 ஏப்ரல் 1 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அமல்படுத்தினார். 2004 ஏப்ரல் 1 வாஜ்பாய் வந்து அதை வந்து இந்தியா ஃபுல்லா வந்து கொண்டு வந்தார். ஆனா முதலா இங்க அமல்படுத்தியதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். நீங்க அதை மறந்துட்டீங்க. இன்னைக்கு 23 ஆண்டுகால பிரச்சனை இன்னைக்கு திமுக தீர்த்து வச்சிருக்குன்னா இது தெரியுமா? இது தெரியுமா? தீர்த்து வச்சிருக்கு சார், தீர்த்து வச்சிருக்கு. போய் பாருங்க. ஏமாற்றுங்க. நியூ பென்ஷன் ஸ்கீம் ஏமாற்று வேலைனா அம்மையார் தான் ஏமாத்துனது. நியூ பென்ஷன் ஸ்கீம் அம்மா வந்து வாஜ்பாய் வந்து திமுக கூட்டணி வந்தது. வாஜ்பாய் தந்துறாங்க. திமுக கூட்டணி வந்திருக்காங்க. சாதுவரை முர்சலிமான் சாதுவரை கோபாலந்த முதல்வர் பண்றாங்க. இல்ல அதுதான் அவர் சொல்றாரு. வாஜ்பாய் வந்து தமிழகம் முழுவதும் முதல்ல கொண்டு வந்ததே அம்மையார் ஜெயலலிதா. அந்த வாஜ்பாய் கிட்ட போறீங்க. இல்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இல்ல ஒரு நிமிஷம், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வாஜ்பாய் காலத்துல இந்திய அளவுல போட்டாலும் தமிழ்நாட்டுல கொண்டு வரல. தமிழ்நாட்டுல கொண்டு வந்தது ஜெயலலிதா அவர்கள். அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் சொல்றீங்க. அதெல்லாம் சரி. விமர்சிக்க உங்களுக்கு எந்த ஒரு கிடையாது சார். எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நீங்க பஸ் தாங்களே எது தாங்களே இல்ல, இன்னும் வருவார்கள். வருகிறவர்களையும் இருகரம் கூப்பி திமுக வரவேற்கும். இன்னும் வருவாங்க. எங்களுடைய ஆட்சி பிடிச்சிருக்கு, எங்களுடைய கட்சி பிடிச்சிருக்கு, பிடிச்சவங்க வராங்க. உங்களுக்கு ஏன் சார் வேதனை? உங்களுக்கு ஏன் கஷ்டம்? சொல்லுங்க சார், என்ன சார் கஷ்டம்? நிறைவான கருத்து. நிறைவான கருத்து நான் என்ன சொல்றேன்னாக்க, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே 2 முன்னாள் முதல்வர்கள் ஒரு கட்சியில் இருப்பாங்க. புரிஞ்சுக்கங்க. அதாவது அதிமுக தலைமையிலான கட்சி ஜெயிக்கும், திமுக வந்து 2 முன்னாள் முதல்வர்கள் ஒரு கட்சியில இருப்பாங்க 2026 தேர்தல் முடிந்த பிறகு. அவ்வளவு கான்பிடென்ட்டா? நிச்சயமாக. அதாவது இப்ப இங்க போட்டியே வந்து 2வது இடத்துக்கு தான் சொல்றாங்க. அதாவது திமுகவா தாவேக்காவா அப்படிதான் வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இது நடக்கிறதா இல்லையா? அப்ப நீங்க இதே ராஜ் நியூஸ் என்ன கூட்டி நீங்க பேசுவீங்க, இது நடப்பது திண்ணம். 2வது இந்த ஓபிஎஸ் ஐபிஎஸ் அதிமுக இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. இன்னைக்கு 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு மக்களே பாக்குறாங்க. அந்த ஓபிஎஸும் சரி, இந்த ஐபிஎஸும் சரி, 2 பேரும் அதிமுக வளரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இன்னைக்கு 2 பேரும் இருக்கிற இடம் இருக்குது. அந்த இயற்கைக்கே அது வந்து பொருட்கள். ஓகே, முன்னே ஒரு கருத்தை மாத்திரம் சொல்றேன். ஓபிஎஸ் திமுகவோட எப்ப கள்ள உறவு வச்சிருந்தாருன்னு ஜூலை 25 2018 ஆண்டு திரு ஸ்டாலின் அன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர் சொல்றார், ஓபிஎஸ் மீதான சொத்துக்குழு இழப்பு அதை வந்து பதவி விலகலைன்னா நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார். அது பார்த்த உடனே பயந்துகிட்டார் ஓபிஎஸ். நம்ம அப்போட்ல இருந்தே அவரு கள்ளவரோட வச்சுக்கணும், ஐயோ இது எதனா பண்ண போறாரு அப்படின்னு அப்போ பிடிச்சே அவர் அப்படியே திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டார். திமுக 2021 ஆட்சிக்கு வந்துருச்சு. 3 மாசத்துல வந்து கொடநாடு கேஸ வந்து எடுத்து நான் அம்மா விளங்குற தெய்வமா விளங்குற அந்த இடத்த யார் தவறு செய்திருந்தாலும் எப்பேற்பட்ட தவறு 3 மாசத்துல நான் உள்ள தள்ளுவேன்னாரு. இது வரைக்கும் இபிஎஸ் விசாரிக்கூட இல்லையா? திமுக இபிஎஸ் டிஎம்கே கள்ள உறவு வச்சிருக்காரு. நம்ம நல்ல ஒரு வச்சுக்கிறாரு. அது பேர் என்ன சொல்லுங்க சார்? எங்க அது வந்து திமுக கையில தான் இருக்கு. ஆமா சொல்ற திமுக மையம் பத்தி தான் சுத்தி. ஓகே ஓகே ஓகே. தூத்துக்குடி செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு சில வரிகள். அதாவது அதிமுக இன்றைய நிலையில் பலகீனமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் அதிமுகவில் ஒருங்கிணைப்பு இல்லை. அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு ஜெல் ஆகல, அதாவது ஒரு பைண்டிங் ஆகல. அதுக்கு காரணம் வந்து 2 விஷயமா நான் பார்க்க. அதுல வந்து அதிமுக தலைவர் திரு இபிஎஸ் அவர்களும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் கூட ஒரு முனைச்ச ஒரு நோக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஒண்ணு. இன்னொன்னு கேளுங்க, அதாவது அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் அவங்க தானே, எல்லாமே லீடர் அவங்க தான். அதாவது அதே போல
பாரதிய ஜனதா கட்சியை வெறும் 3% இருந்த பாரதிய ஜனதா கட்சியை 18% கூட்டணிக்கும் 11% பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு சதவீதத்தை உயர்த்திய திரு அண்ணாமலை அவர்கள் இன்னும் அந்த கட்சியில முறையா பயன்படுத்தப்படல. அது ஒரு பலகீனம். ரைட். இன்னைக்கு திமுக ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள். அதுல முழுமையா வெற்றி பெறுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாட்கள்ல திமுக அவர்கள் அணியிலிருந்து வெளியே போறவங்க இருக்காங்க பாருங்க. வெளியே போகிறதுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு தடை ஏற்படுத்தினாங்க. ஒரு பெரிய கூட்டணி, பெரிய பிம்பம் என்ற திமுக தன்னை பெரிய பலசாலியாக காட்டிக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. திரு ஓபிஎஸ் ஆல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் பெரிய மாற்றம் வந்துராது. ஆனால் ஒரு தொகுதியில 2 தொகுதியில மாற்றம் வருங்கிறது நம்ம மறுக்கல. அதனால திரு ஓபிஎஸ் அவர்கள் நல்லவரே தவிர வல்லவர் இல்லை. நன்றி. அதனால இந்த வார்த்தையை நீங்க வாபஸ் வாங்கணும். நல்லவர் கிடையாது. அதிமுகவின் துரோகி இருந்தாலும், பச்சை துரோகி இருந்தாலும் இந்த வார்த்தையை நல்லவர்னு சொல்லாதீங்க. ஓபிஎஸ் காட்டி கொடுத்த துரோகி இருந்தாலும் அந்த லட்சம் தொண்டர்கள் எடப்பாடி கிட்ட சண்டை போட்டு நடுவோடுக்கு வந்தாங்க. அவங்க நிலைமை இவரு 3 சீட்டு வாங்கி ஒரு பையனுக்கும் ஐயப்பனுக்கும் இவருக்கும் சீட்டு வாங்கி போயிட்டா போதுமா? அதனால கேளுங்க, வார்த்தையை வாபஸ் வாங்குங்க. இல்லைன்னா உங்களை திரு ஓபிஎஸ் அவர்கள் நல்லவரும் கிடையாது. இல்ல, திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் சேர்ந்ததன் மூலமாக அண்ணா திமுகவுக்கு பெரிய பலகீனம் அதனாலே ஆகிருங்கிறது நான் நினைக்கிறேன். அதனால மக்கள் அண்ணா திமுகவிற்கு எதிர்மறை நிலையில் இருக்கிற மக்களை ஏமாற்றுவதற்கு திமுக முயற்சி செய்கிறது. அதிலே அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், வெற்றி பெறக்கூடாது. ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி வருகிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி திரு ஆவின் வைத்தியன். உங்களுடைய நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்து ஒரு சில வரிகள். இன்னைக்கு சிவி சண்முகம் மற்ற மந்திரிகளா சும்மா இருக்கும். இன்னைக்கு அவர் பேச வேண்டிய அவசியம் என்னன்னா, அண்ணன் ஓபிஎஸ்க்கும் சிவி சண்முகத்துக்கும் ஜென்ம விரோத பகை. ஏன்னா 2000 நம்ம முதலமைச்சராக வர வேண்டியவர் கேண்டிடேட் ஒரு அம்மாவோட செலக்ஷன் சிவி சண்முகம், சின்னம்மாவோட செலக்ஷன் டிடிவி சார் திலகர் செலக்ஷன் 2004 அம்மாக்கு டான்சி வழக்கு வரும்போது அதை ஓவர்லுக் பண்ணி கொண்டு வந்தது யாருன்னா தியாகத்தளி சின்னம்மா, டிடிவி சார். அதே மாதிரி இந்த தப்பு ஃபுல்லா பண்ணது ஃபுல்லா தியாகத்தளி சின்னம்மா தான். ஒருத்தங்க கூட அது நல்லவங்க கிடையாது. ஒன்னு எடப்பாடியாவது நல்லவனா இருக்கணும், இல்ல ஓபி. இவங்க 2 விஷப்பாம்புகளை உருவாக்கி விட்டு போயிட்டாங்க. யாரு இல்ல அப்படி பார்க்கும் பொழுது 3 அதை பத்தி நான் சொல்லல. அவங்க உருவாக்குறது 2 விஷப்பாம்புகளை 3 முறை பதவி கொடுத்தோம். திருப்பி கொடுத்துட்டு அந்த முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு என்னுடைய உண்மையான பரதன் அப்படின்னு சொன்னது மேடம் ஜெயலலிதா அவர்கள். இவர் ஒரு தடவை தான் பதவி வாங்கினாரு, அப்படியே கப்புடு விமர்சனம் சொல்ல வச்சது யாரு? தியாகத்தளி சின்னம்மா அம்மாவை. அதாவது அன்னைக்கு அம்மாவை மீறி யாருன்னா அவர்கிட்ட இல்ல, சண்முகத்திட்ட கொடுத்து பாருங்க. யாருக்கிட்ட அம்மா மீறி ஒரு துண்டு அசங்க முடியுமா? திரும்ப யாரா இருந்தாலும் திருப்பி தான் கொடுக்கணும். அதுல மாத்து கத்து கிடையாது. இவருக்கு அவருக்கும் பிரச்சனை. லட்சுமண கேண்டிடேட் விழுப்புரத்துல இறக்கி விட்டு ஓபிஎஸ். புரியுதுங்களா? அது உங்களுக்கு தெரியாது. அந்த பகை அந்த இவங்க 2 பேருக்கு சண்டையில் என் மேல கலப்படம் வளர்க்குற அந்த வளர்க்குன்னு போட்டு என்ன சா வச்சான் அந்த ஓபிஎஸ். அதுல நீங்க போய் வெற்றி அதெல்லாம் சொல்றேன். அந்த இந்த 10 வருஷத்தோட வேதனை பெற்ற பேரு இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனை இருந்திருக்கும் அந்த ஓபிஎஸ் ஆல. சண்முகத்தை மோதணும்னா டைரக்டா சண்முகத்தை மோதி இருக்கணும். சண்முகத்து கூட நான் இருக்கிறேன்னு சொல்லி என்ன மோதி என்ன சாவடிச்சு அம்மாட்ட போய் வழக்கு போட சொல்லி எல்லா நாசமும் யார் பண்ணது? திமுக காரங்க பண்ணல. அந்த விதத்துல ஸ்டாலின், தளபதி ஸ்டாலினை மீண்டும் மீண்டும் நானும், ஏன்னா இப்ப கூட 2 மாசத்துக்கு முன்னாடி அப்பீல் எடப்பாடி போய் 2 வருஷம் கழிச்சு எம்எல்ஏ அப்பீலுக்கு போனாரு. திரும்ப இப்போ இந்த கேஸ் திரும்ப 2ஆம் அப்பீலுக்கு போய் திரும்ப ரீபவுண்ட் ஆகி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வருது. திரும்ப வரும்போது தளபதி ஸ்டாலின் நாட் ஃபார் ஃபிட்னு எழுதியிருக்காரு. அவருக்கு இவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, கரெக்டான வார்த்தை. என்னன்னா, காழ்ப்புணர்ச்சி இல்லாத ஒரு முதலமைச்சர். நன்றி. நன்றி. அண்ணா திமுக என்ற பாரபட்சம் இல்ல, அரவணைக்கக்கூடிய தாய் உள்ள கொண்ட தாய்மான ஒரு தமிழக முதலமைச்சர். அப்ப நீங்க சொல்றீங்க மீண்டும் மீண்டும் ஸ்டாலின் தான் முதல்வரா? இன்னைக்கு தேர்தல் நடத்தாலும் என்னைக்கு தேர்தல் நடத்தாலும் தளபதி ஸ்டாலின் வெற்றி பெறுவது உறுதி. அந்த உறுதியை யாரால தாவேகா வந்தாலும் முடியாது. இவங்க எடப்பாடி யாரும் தாவேகாவும் காங்கிரசும் கூட்டு சேர்ந்து வந்தாலும் முடியாது. நன்றி. ஆனா ஒரே விஷயம் முடிச்சிடுறேன். காங்கிரஸ் நீங்க திரும்ப சொல்றீங்க வெளியே போவோம் 100% நான் எழுதி தரேன். காங்கிரஸ் வெளியில போகணும்னு திமுக நினைக்குது. மத்திய பிஜேபி அழுத்தம் கொடுக்குது. நீங்க எடப்பாடி திருந்த மாட்டாளு. ஆனா நீங்க காங்கிரஸை கழட்டி விடுங்க, உங்க பேர்ல அமலாக்கத்துறையும் வராது, இடியும் வராது, கேடி வராதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால கழட்டி விடணும்னு பாக்குறாங்க. அது காலசூத்திரம் பாம்பா நிக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நிகழ்ச்சி இந்த கருத்துக்களை பதிவு செய்த நான் கலைப்பர் காசி நன்றிகளும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, நம்முடைய விவாத நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு தலைப்போடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.